இவரா? இவர் ஃபோன் பண்ணாரு, மன வருத்தத்தை உண்டாக்குவார். அப்புறம் பேசிக்கலாம். 40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 29ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை ஆயாசப்படுதல். திரும்பி ஃபோன் பண்ணுறார். ஹலோ, அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இப்படி தாங்க ஃபோன் பேசினாலே மன வருத்தத்தை உண்டாக்குற மாதிரி சிலர் பேசுவாங்க. நம்முடைய வேதாகமத்தில் மன வருத்தத்தை குறித்து பயன்படுத்தப்பட்டதான ஒரு வார்த்தை ஆயாசப்படுதல். தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சந்தித்து பேசுகின்றதான வேளையிலே மன வருத்தத்தை உண்டாக்குகின்றதான வகையிலே அவர் பேசினார். அதை நாம் யோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார்? இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களிடம் பேசுகின்றதான வார்த்தை அவர்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்குகிறதா, அல்லது அவருடைய காயத்தை கட்டி கர்த்தரிடத்திலே அவர்களை இணைக்கின்றதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமேன்.